ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் மான்வா யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரிட்டர்ன் ஆஃப் த லெஜெண்டரி ஸ்பேர் நைட் சாப்டர் 41 to 45 வரையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் எதோட கட் பண்ணியிருப்பேன்னா, நம்ம ஹீரோவும் அந்த தண்டர் சீட் மெஜிஷியனும் ஃபைட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதோட கட் பண்ணியிருப்பேன். அப்படியே இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் நமக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ண சிவா ப்ரோ, கேமிங் சங்கர் ப்ரோ 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்நாத்துக்கு அவனோட சோலி முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓ இல்லையா, இங்கே இருக்கியா நீ? அப்போ சரி, இந்தா இதை டச் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஒரு கட்டை எடுத்து விட்டேறான் ஹீரோ மேலே. ஆனால் அங்கே ஹீரோ இல்லை. டேய் தண்டர் சீட், என்னை புகழ்றதை விட்டுட்டு ஒழுங்காக சண்டையில் கவனம் செலுத்துறா. டேய் தம்பி, நீ ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரியே சண்டை போடுற, அதனால என்னை என்டர்டைன் பண்ணுற மாதிரி நல்லா சண்டை போடு. இதுதான் உன்னால் முடியுமா? ஏன் கேட்குறேன்னா, இந்த ஸ்கில்லை வச்சுலாம் என்னை ஒன்றும் பண்ண முடியாது, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண வந்தால் ஹீரோ அதை லூகியா வச்சு தடுத்துட்றான். ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், இல்லை கோவப்படக்கூடாது, மண்டையை எப்பயுமே கூலாக தான் வச்சுக்கணும். அவன் பண்ணுற ஒவ்வொரு அட்டாக்கையும் நான் பிரிசியஸாக தடுத்தா மட்டும்தான் இதை கரெக்டாக இருக்கும். இந்தா அப்படின்னு ஹீரோ அவனை குத்துனா அவன் அதையும் தடுத்துட்றான். இப்போ இந்த தண்டர் சீட் என்ன மனசில் நினச்சிக்கிறான்னா, இந்த இவனோட மேனோ கண்ட்ரோல் ரொம்பவும் பக்காவாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இவனோட மேனா ஹைலி கான்சன்ட்ரேட்டட் மேனாவாக இருக்குது. ஐ மீன் திக்காக இருக்குது அவனோட மேனா அப்படின்னு அவன் யோசிச்சிட்டே இருக்கும்போது, நம்ம ஹீரோனே ஃபர்ஸ்ட் ஃபார்ம் லைட்னிங் ஸ்லாஷ்னு ஒரு அட்டாக் பண்ணுறான். அந்த அட்டாக்ல அந்த தண்டர் சீட்டு பின்னாடி போயிடுறான். பட் இருந்தாலும் அவன் வந்துட்டு தண்டரா மாதிரி அதுலேருந்து எஸ் ஆயிடுறான். தம்பி, உன்னோட ட்ரிக்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது. ஹீரோன்னு அதை யார் சொல்கிறா? நீயே ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணுற மேஜ் தான், அதை நீ சொல்கிறியா அப்படின்னு ஜம்ப் பண்ணி அவனை அடிக்க வந்தா அந்த நாய் மறுபடியும் அங்கேருந்து ஜம்ப் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போயிடுறான். அங்கேருந்து மறுபடியும் ஹீரோ அட்டாக் பண்ணுறான். ஹீரோ அப்படியே ஒரு குட்டிக்காரனை போட்டு அப்படி கெத்தா நிற்கிறான். ஏய் தம்பி, நீ வேணா என்னோட அட்டாக்லேருந்து ஈஸியாக டாச் பண்ணியிருக்கலாம், பட் ஆனால் எவ்வளோ நேரம் இதே மாதிரி டாச் பண்ணிட்டு இருக்கேன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னாட பையன் அங்கிட்டு இங்கிட்டுமா தவி மாறி மாறி நம்ம ஹீரோவை மின்னல் விட்டு அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கான். ஹீரோவும் சரி டிஸ்டன்ஸை க்ளோஸ் பண்ணலான்ட்டு போனால் அந்த பன்னாட பையன் பின்னாடியே துரத்திட்டு வரான். இப்படியே போகக்கூடாது, எப்படியாச்சும் நம்ம வந்துட்டு டிஸ்டன்ஸை க்ளோஸ் பண்ணியே ஆகணும்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஓடிட்டு இருக்கான். இப்போ இந்த தண்டர் மேஜ் என்ன சொல்கிறான்னா, ஒரு ஸ்வாட்ஸ்மேனாக இருந்துக்கிட்டு ஒரு மேஜுக்கிட்ட க்ளோஸ் காம்பேட்டில் தோத்தினா அதோட பெரிய அவமானம் எதுவுமே கிடையாது. உனக்கு அவமானம்னா என்னன்னு என் கையால் நானே காட்டேன்னு ஹீரோ அட்டாக் பண்ணும்போது ஹீரோ மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கிறான்னா, இந்த அட்டாக்கை நான் எப்படியாச்சும் தடுத்துட்டு மறுபடியும் கவுண்டர் அட்டாக் பண்ணியே ஆகணும். மேஜிக் ஸ்பேர்மேன்ஷிப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் சொல்லிட்டு அவனும் அட்டாக் பண்ணுறான். இங்கே அந்த தண்டர் மேஜும் அட்டாக் பண்ணுறான். 2 பேரும் செம்ம ஃபோர்ஸில் மாற்றி அட்டாக் பண்ணுறாங்க. அதில் ஒரு பெரிய பாம்பு போட்ட மாதிரி அந்த இடமே மாறுது. ஹீரோ 10 அடி தூரம் பின்னாடி வந்துடுறான். லூகியா இருந்ததுனால ஹீரோவால் அந்த அட்டாக்கை தடுக்க முடிஞ்சுது. டேய் தம்பி, பரவாயில்லையே, ஒரு பீராங்க எக்ஸ்பெக்ட் அளவுக்கு ஃபைட் பண்ணுறியே. என்னோட 4th கிளாஸ் ஸ்பெல்லில் அடி வாங்கினதுக்கு அப்புறமுளுக்கு நிற்கிற, பரவாயில்ல. உனக்கு இதுதான் முடிவு ஜோஸா. நான் கடைசியாக உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். ஒழுங்கா ப்ரூண்டோவை என்கிட்ட கொடுத்துரு. உன்ன மாதிரி ஒரு டேலண்டான ஆளை என் கையால் கொல்ல வச்சிடாத. பார்த்தா ஹீரோ சுற்றி ஒரே லைட்னிங் போல்டாக இருக்குது. என்னன்னு கேட்டால் ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், இவன் என் கூட அங்கேயும் இங்கேயுமா தாவி சண்டை போடும்போது இது எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுருந்துருக்கானா? அப்போ அவன் வெறுமலையே நான் அட்டாக் பண்ணலையா? டேய் தம்பி ஜோஸா, உனக்கு உன் நல்லதுக்கு சொல்கிறேன். நீ இப்போதைக்கு எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் இருக்கிறது தான் உனக்கு நல்லது. என் கையை இப்படி மூணுன்னா போதும், இங்கே இருக்கிற எல்லா ஸ்பீரும் உன் மேலே தான் ஒரேடியாக வந்து இறங்கும். டேய் தண்டர் சீட் ஜாக், நான் அவ்வளோ சீக்கிரத்தில் ப்ரூண்டோவை விட்டு கொடுத்துருவேன்னு நினைக்கிறியா? அப்போ ஜோஸா, எனக்கு வேற வழியே கிடையாது, உன்னை காப்பாற்ற யாரும் கிடையாது. அவன் உடனே அவனோட கையை மூடிடுறான். சுற்றி இருந்த எல்லா லைட்னிங் போல்ட்டும் ஹீரோ பார்த்து தான் வருது. மேஜிக் ஸ்பேர்மேன்ஷிப் செகண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூறாவளியை எடுத்து அந்த இடத்துல உள்ள எல்லா லைட்னிங் போல்ட்டையும் காலி பண்ணுறான் ஹீரோ. ஜோஸா, நீ என்னை ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்க. இந்த தடவை நான் உன்னை கண்டிப்பாக கொல்லுவேன். பார்த்தா ஹீரோ இங்கே செம்மையாக அடி வாங்கியிருக்கான் அந்த லைட்னிங் போல்டில் வந்த அட்டாக்லேருந்து. பட் ஆனால் அவன் அது மட்டும் செட் பண்ணல போல இருக்கு. இன்னும் நிறையா லைட்னிங் போல்ட் இருக்கு அவனை சுற்றி. இதெல்லாம் எப்பன்னு ஹீரோக்கு ஷாக்கு. ஜோஸா, என்னோட இந்த லைட்னிங் ஸ்பியர் எனிமி உயிரோடு இருக்கிற வரையும் மறையவே மறையாது, வந்துட்டே தான் இருக்கும். நீ உன்னோட லிமிட்டில் இருக்கன்னு நினைக்கிறேன். ச்சே, நீ என்னை இப்போ டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்ட. நான் இப்போ தான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். ஜோஸா, உன்னோட டேலண்ட்டை திரும்பவும் என்கிட்ட காட்டு. மறுபடியும் என்ன இருக்கோ அதை காட்டு. அந்த நாய் பார்த்தா வானத்தில் பெருசாக நெருப்பை வச்சு ஏதோ உருவாக்கிட்டு இருக்கான். என்னாச்சு ஜோஸா, இப்போ என்ன உன்னோட கான்ஃபிடன்ட்லாம் எங்கே போச்சு? நீயே இப்போதைக்கு நிறுத்த சொன்னாலும் என்னால் நிறுத்த முடியாது. நீ இந்த இடத்துல சாம்பலாக போகிறது கன்ஃபார்ம். அதனால முடிஞ்ச அதை தடுத்துக்கோன்னு ஏதோ ஒரு ஆஸ்ட்ராய்ட் சைஸுக்கு நெருப்பு பந்தை எடுத்து நம்ம ஹீரோ மேலே போடுறான். திடீர்னு லூகியா பேசுது, என்ன நீ இதோட விட போறியா? அவ்வளோதானா? லூகியா, இதுவா நீ? என்னாச்சு? டைம் ஸ்டாப் ஆயிட்டா இல்லை இது ஸ்லோ டவுன் ஆயிருக்கா? என்ன ஜோஸா, இந்த மாதிரி ஒரு சாதாரண அட்டாக்கே இப்படி ஆக போறியா? உன்னோட புதுசாக கண்டுபிடிச்ச பவரை யூஸ் பண்ண போகிறது இல்லையா? ஆனால் லூகியா, என்னோட ஆப்போனன்ட் ரொம்பவுமே ஸ்ட்ராங்கு. லூகியாவனே, நீ எப்போலேருந்து அந்த விஷயத்தெல்லாம் பற்றி யோசிக்க ஆரம்பிச்ச? உனக்கு எப்பெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வருதோ, உன்னோட ஆப்போனன்ட் எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான ஆளாக இருந்தாலுமே உன் வழியில் போகிறதுக்கு அவங்க எல்லாரையும் நீ அடித்து துவம்சம் பண்ணிட்டு தானே போயிருக்க.
என் வழினா சொன்ன லூகியா? ஆமா, நீ சொன்னது கரெக்டு தான். நான் அவ்வளோ பேட்டில்ஸை சர்வே ஆயிருக்கேன். என்னோட பாஸ்ல கேப்சரே பண்ண முடியாதுன்னு சொன்ன கேஸ்ல எல்லாம் நான் சிங்கிளால அடிச்சு துவம்சம் பண்ணி கேப்சர் பண்ணியிருக்கேன். ஆமா லூகியா, நீ சொன்னது கரெக்டு தான். என்னோட ஆப்போனன்ட் யாரு என்னங்கிறதெல்லாம் எனக்கு எந்த கவலையுமே கிடையாது. ஏன்னா நான் தான் ஜோஸ்வா சாட்னர். அந்த அட்டாக்கு கரெக்டாக ஹீரோ கிட்ட வருது. மேஜிக் ஸ்பேர்மேன்ஷிப் ஸ்டேஜ் 3 அசுரா பாத்துன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பவர் எடுக்கிறான். பார்த்தா லூகியா மாதிரி ஊருப்பட்ட மிரேஜ் வந்துட்டு சுத்தி நிக்குது ஹீரோ ஃபுல்லா. ஸ்பியர் த்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ண அந்த அட்டாக்ல நம்ம ஹீரோ அவனோட அட்டாக்கை விடுறான். அவனோட அட்டாக் அப்படியே கிழிச்சுக்கிட்டு நேராக அந்த தண்டர் சீட் ஜாக்கை பார்த்து போகுது. இவன் உடனே அவனோட அந்த மறைஞ்சு போய் இன்னொரு இடத்துக்கு வர அந்த தண்டர் பவரை யூஸ் பண்ணுறான். பிளிங்க்னு சொல்லி பையன் அங்கேருந்து பஸ்க்குன்னு மறைஞ்சிட்டான். அங்கேருந்து மறைஞ்சதுனால இந்த ஸ்பியர் அங்கேருந்து சர்ட்டனா மறந்து இன்னொரு சைடு போயிட்டு இருக்கு. மறைஞ்சவன் இங்கே ஒரு இடத்துக்கு வரான். ஆனால் ஹீரோ அந்த இடத்துல கரெக்டாக லூகியாவை பிடிச்சி அவனுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். ஒரே அடி அந்த பயலை. எப்படி எப்படி உன்னால முடிஞ்சது? எப்படி கண்டுபிடிச்சா நான் இங்கே இருக்கேன்னு? அடிச்ச அடியில் அந்த இடமே துவம்சமாயிடுச்சு. இது இது டிமானிக் பவர் அப்புறம் ஹோலி பவரில் அவ்வளோ பவர்ஃபுல்லான அட்டாக்கை யூஸ் பண்ணதுனால ஹீரோ பாடி தாங்க மாட்டேங்குது. இந்த பன்னடா பாய மட்டியில் கொஞ்சம் கேர்லெஸ் இல்லாமல் இருந்திருந்தானாக்கா இந்நேரத்துக்கு அவனுக்கு பதிலாக நான் செத்துருப்பேன். உண்மையிலேயே இன்னைக்கு எனக்கு லக்கி டே தான். இப்போ என்ன நடக்குது? பார்த்தா லூகியா கிட்ட அவன் அந்த தண்டர் சீட்லேருந்து எல்லா பவரையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. அதுலேருந்து வந்த எனர்ஜி வேவ்ல ஹீரோ அங்கேருந்து பறந்துடுறான். அப்போ இதுதான் எண்டா? இப்போ என் கண்ணை மட்டும் மூணுனா நல்லா இருக்கும். லூகியாவனே, ஜோசா சீக்கிரமா உன்னோட மேனா கண்ட்ரோல் டெக்னிக்கை யூஸ் பண்ணு. அப்போ இல்லாட்டி ப்ரூன்டோ இந்த ஜாக் பைலட்ட இருக்கிற எல்லா மேனா சர்க்கிளையும் மொத்தமா அப்சர்வ் பண்ணி வைல்டாக ஆரம்பிச்சிடும். லூகியா அப்படியே பேசிட்டே இருக்கும்போது ஹீரோ உடம்பு ஃபுல்லா ஒரே எனர்ஜியா வருது. அந்த இடமே அப்படியே ஒளியால நிறைஞ்சி ஒரு பிளாஸ்ட் மாதிரி ஆகுது. கட் பண்ணி இந்த சைடு அகாடமி ஃபெசிலிட்டி மீட்டிங் ரூமை கட்டுறாங்க. இவங்க எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, நம்ம அகாடமி அட்மிஷன்ல இந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்திருக்கு. பட் ஆனா இந்த ஜோஸ்வா விஷயம் ரொம்பவுமே வேற மாதிரி. இவன் ஏன்னா பாரான் சிகரெட்டன் அவலான் அகாடமியோட ஈக்விட்டி ப்ரொஃபஸர் என்ன சொல்றானா, நம்ம அகாடமியில யாருமே அவங்களோட ஃபேமிலி நேமை ரிவ்யூ பண்ணதுனால எந்தவித ப்ராப்ளம் வந்து நான் கேள்விப்பட்டது கிடையாது. இந்த மீசக்காரர் என்ன சொல்றாருன்னா, உண்மையிலே ஜோசா வந்துட்டு ஆக்னஸ் ஃபேமிலிலேருந்து வந்திருக்கானா, அவனை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறது இஷ்யூவாகும்னு நான் நினைக்கிறேன். உடனே அவன் வந்துக்கிட்டு, என்ன ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர், உங்களுக்கு இந்த சுச்சுவேஷன் கரெக்டாக புரியலன்னு நினைக்கிறேன். நான் உங்கள்கிட்ட உண்மையை தான் கேட்குறேன். ஏன்னா இந்த மாதிரி பேரை மாற்றி ஃபேமிலி நேமை மாற்றி அட்மிஷன் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக வர ஆரம்பித்தாங்கன்னா அகாடமியோட டிக்னிட்டியே அண்டர் கிரவுண்டுக்கு போயிடும். ஹெட் மாஸ்டர் கரெக்டு தானே நான் சொல்கிறது? இவர் தான் இந்த அவலான் அகாடமியோட ஹெட் மாஸ்டர் ஆல்பர்ட். ஹெட் மாஸ்டர் நான் ஏன் சொல்கிறேன்னா, அப்புறம் இந்த அகாடமியில் யாருனே தெரியாத பையலெல்லாம் வேற நேம் வச்சு அட்மிஷன் போட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஃபேமிலிக்கும் அந்த பையனுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லைனாலும் அவங்க பேரை யூஸ் பண்ணி அப்புறம் அட்மிஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது பிரச்சனையாக ஆரம்பிச்சிடும். ஹெட் மாஸ்டர் மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கிறாருன்னா, ஈக்விட்டி ப்ரொஃபஸர் சொல்கிறதும் கரெக்டு தான். பட் ஆனால் இந்த மாதிரி போச்சுன்னா அது ப்ரொட்டஸ்ட்ல எல்லாம் முடியும். ஆனால் இங்கே பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த பிரச்சனையில் இன்வால்வ் ஆகிருக்கிறது அந்த 12 ஹவுஸோட பசங்க. ஈக்விட்டி ப்ரொஃபஸர் ஒன்று இந்த இன்சிடெண்ட்டை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு நம்ம இந்த மாதிரி யாரெல்லாம் வந்துட்டு பேரை ஊரை ஃபேமிலி நேமை மாற்றி பண்ணுற அந்த இதையே மொத்தமாக அழிக்கணும். இது எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் ஆகணும். ஜோஸ்வாவை இந்த அகாடமியை விட்டே நீக்குங்க. நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருந்தாலும் அந்த ப்ரொஃபஸர் ஒன்று, ஈக்விட்டி ப்ரொஃபஸர் என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்கள்? அகாடமியை விட்டு நீக்கணுமா? அவனுக்கு தான் ஆல்ரெடி டிசிப்ளினரி ஆக்ஷன் கொடுத்துருக்கோம்ல, அப்புறம் என்ன? ப்ரொஃபஸர் கெயின், இங்கே ஒன்றும் சாதாரண விஷயம் நடக்கல. நம்ம அதை தூக்கலைனாக்க அப்புறம் இதே மாதிரி விஷயம் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே தான் இருக்கும். ஜோசாக்கு நம்ம இந்த மாதிரி வெறுமலே டிசிப்ளினரி ஆக்ஷன் மட்டியில் கொடுத்து விட்டுட்டோன்னா அப்புறம் இந்த சிஸ்டமை எல்லாருமே அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஈக்விட்டி ப்ரொஃபஸர், நமக்கு உண்மையான ரீசன் எதுக்காக அவன் வந்துட்டு ஃபேமிலி நேமை பேரெல்லாம் மாற்றி என்ரோல் ஆனான்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு ஜஸ்டிஃபிகேஷனுமே இல்லாமல் எவிடன்ஸ் இல்லாமல் அவனை இங்கேருந்து தூக்க முடியாது. ப்ரொஃபஸர் கெயின், எவிடன்ஸ் இல்லைன்னா சொன்னீங்க, இருக்கு. அந்த ஜோசா பையனால வெரன் ஷென் வில்லாஸ் பையன் ரொம்பவும் இன்ஜூர் ஆயிருக்கான். இந்த விஷயத்த நம்ம அப்படியே சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. ஈக்விட்டி ப்ரொஃபஸர், நான் கேள்விப்பட்டேன் மார்கஸ் வில்லாஸ் ஃபேமிலி உங்களை வந்துட்டு பாலிடிக்ஸ்க்கு கூப்பிட்டுக்கிறதா சொல்லியிருந்தாங்க அப்படின்னு ஒரு ரூமர் போயிட்டு இருந்தது. அதுக்காக நீங்கள் ஒரு பையனையே பலி கொடுக்க போறீங்களா? அப்போது இங்கே இருக்கிற மற்ற எல்லா ப்ரொஃபஸரும் ஈக்விட்டி ப்ரொஃபஸர் சைடு தான் எடுக்க போறீங்களா? எந்த ஒரு ஒப்பீனியனுமே கிடையாது அவங்க எல்லாருக்கும். இவங்க யாரும் வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க. சே, இவன் உடனே மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், இதுலேருந்து என்னோட பொசிஷன் இந்த அகாடமியில் இன்னும் சாலிடாக ஆகும். நான் நினச்சதோட இது ரொம்பவுமே அட்வான்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஹெட் மாஸ்டர், நீங்கள் இன்னுமே இதை நம்பிட்டு இருக்கீங்களா? ஜஸ்ட் பேரையும் ஃபேமிலி நேமையும் மாற்றி என்ரோல் ஆனதுக்காக அகாடமியை விட்டே தூக்குற அளவுக்கு எந்த ஒரு காண்டினென்ட்டுமே இப்படி ஹார்ஷான பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அந்த பையன்கிட்டேருந்து என்ன ஸ்டோரி என்ன பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத கேட்காமே நம்ம எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் ஜோசா வந்துட்டு இங்கே இருக்கிற ப்ரொஃபஸர் பண்ண முடியாததை கூட அவன் பண்ணியிருக்கான். அந்த அர்க்கியா சர்க்கிளை அவன் ஒத்தாலாம் நின்று மொத்தமாக ஸ்டாப் பண்ணியிருக்கான். சொல்லப்போனால் அவனை எல்லாரும் ப்ரைஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்கள் எல்லாரும் அவனை இங்கேருந்து துரத்த போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க.
அந்த ஈக்விட்டி ப்ரொஃபஸர் உடனே, ப்ரொஃபஸர் கெயின் நீங்க என்ன சொல்றீங்க? அந்த ஆர்கியா சர்க்கிள் இருக்கிறது அகாடமிக்கு கெட்டதுன்னு சொல்ல வரீங்களா? நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க தான் எடுத்துக்கணும். நீங்க இப்ப சொன்னது எப்படி தெரியுமா இருக்கு? ப்ரொஃபஸரும் அப்புறம் இந்த அகாடமியையும் கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு. ஈக்விட்டி ப்ரொஃபஸர் உங்களுக்கே இது அசிங்கமா தெரியல? அவருக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாரையும் தான் சொல்றேன். பவரை வச்சு நீங்க எல்லாரும் எப்படி இந்த மாதிரி இருக்கலாம்? பவருக்காக இப்படிலாம் பயப்படக்கூடாது. ஏன் இப்படி பயந்து போயிருக்கீங்க? பேசுங்க. நம்ம இந்த மாதிரி பேசாம இருந்தா அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தானே பிரச்சனை. எவ்வளவு நாள் தான் இந்த மாதிரி அமைதியாவே இருக்க போறீங்க நீங்க எல்லாரும்? நீங்க எல்லாரும் உண்மையிலேயே ப்ரொஃபஸர்னா பசங்களுக்கெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளா இருக்க வேண்டிய நீங்களே இப்படி இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன பண்றது? ப்ரொஃபஸர் கெயின் தயவு செஞ்சு நிப்பாட்டுறீங்களா? நீங்க ஆல்ரெடி கிராஸ் பண்ணக்கூடாத லைனை கிராஸ் பண்ணிட்டீங்க. ஒழுங்கா நிப்பாட்டுங்க. நீங்க பேசுறதெல்லாம் இனிமேல் நாங்க கேட்க விருப்பப்படல. திடீர்னு ஒரு வாய்ஸ், ஆமா நீங்க சொன்னது கரெக்டு தான். யார் அதை சொன்னான்னு திரும்பி பார்த்தா டியூக் ஆக்னஸும் அம்ருவோட அப்பா ஸ்டென்னும் வராரு. நீங்க நீங்க அரின் பாரான் ஸ்டென் தானே? அப்புறம் இது டியூக் ஆக்னஸ். கைஸ் நான் உங்களுக்கு புரியுற மாதிரி என்ன பிரச்சனைங்கிறத சொல்லிடுறவங்க எல்லாரும் எதுக்கு கத்திட்டு இருக்காங்கன்னு. நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட ஃபேமிலி நேமையும் அவன் நேமையும் மாறி அகாடமியில் நுழைஞ்சிருப்பான்ல, அதை வச்சு அந்த ஈக்விட்டி ப்ரொஃபஸர் வந்துட்டு ஹீரோ வெளில துரத்தி விட்றான் அந்த வெரன் பையில அடிச்சதுக்காக அப்படின்னு அவன் பிளான் போட்டு இங்கே எல்லாரும் கத்திட்டு கிடக்காங்க. அதுக்கு கெயின் மட்டும்தான் எதிர்த்து இருக்காரு. மற்றவங்க எல்லாருமே பவர்னால கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்போதைக்கு தான் இவங்க 2 பேரும் உள்ள என்டர் ஆகுறாங்க. இவர் தான் அரி பிரான் ஸ்டென், அம்ருவோட அப்பா, ஸ்டென் ஹவுஸோட கரண்ட் ஹெட்டு. நாங்கள் பாட்டுக்கு வெளில நடந்துட்டு இருந்தோம். நீங்கள் கத்துன கத்துல எங்களால் பொறுமையாக நிம்மதியாக கூட வெளில நடக்க முடியலடா. பசங்க தப்பு பண்ணா அவங்களோட அப்பா வந்து பேசுறது தானே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம டியூக்கு சொல்கிறாரு. டியூக் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஃபார்முலா பேசணும்னு எந்த ஒரு அவசியமே இல்லை. அந்த மாதிரி நான் சாதாரண நேரத்தில் பேசியிருப்பேன். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு சமயத்தில் நான் எப்படி அந்த மாதிரி பேச முடியும்? ஏன்னா இது பசங்களுக்கெல்லாம் சொல்லித்தர்ற முக்கியமான இடம்ல. இங்கே தானே எம்பையரோட ஃபியூச்சரே உருவாகுது. அதுவும் இல்லாமல் இங்கே தானே என்னோட பையனுக்கு பனிஷ்மெண்ட்டும் கொடுப்பீங்க. அதை கேட்டு சாக்காயிற அந்த ஈக்விட்டி ப்ரொஃபஸர், என்னது பனிஷ்மெண்ட்டா? யார் சொன்னா அந்த மாதிரின்னு. ஸ்டென் ஃபேமிலி ஹெட் ஒன்று, ஆமாம் ஊர் பேர் ஃபேமிலி நேம் எல்லாம் மாற்றி அகாடமியில் சேர்றதுங்கிறது தப்பு தான். அது என்ன ரீசனாக இருந்தாலும் சரி. என்ன ஈக்விட்டி ப்ரொஃபஸர் நான் சொல்கிறது ரைட்டு தானே? அது ஸ்டென் நிப்பாட்டு. என்ன சொல்கிற டியூக் ஆக்னஸ்? நான் வந்துட்டு ரைட்டா தப்பான்னு ஈக்விட்டி ப்ரொஃபஸர்கிட்ட கேட்டேன். திடீர்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. அப்போ டியூக் நீங்கள் இப்போ வந்திருக்கிற ரீசன் வந்துட்டு உங்களோட அத்தாரிட்டியை யூஸ் பண்ணி இந்த ஃபேமிலி பேரையும் நேமையும் சேஞ்ச் பண்ணி இந்த அகாடமியில் என்ரோல் பண்ணதை மறைச்சிடலாங்கிறதுக்காக தானே இங்கே வந்திருக்கீங்க. அதை கேட்டு இவங்க எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. அது யாருன்னா ப்ரொஃபஸர் சிசில். என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன சொல்கிறீங்க? ஹெட் மாஸ்டர் ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் இங்கே எதுக்காக வந்தேன்னா என் பையன் இந்த பிரச்சனையில் இன்வால்வ் ஆகியிருக்கான். அதுக்காக தான் என் பையன் ஜோசா வேன் ஆக்னஸ். சிசில் ஒன்று, டியூக் நீங்கள் சொன்னது மாதிரி தான் இந்த இடங்கிறது ஃப்யூச்சரில் இந்த எம்பையரை நடத்த போகிற சில்ட்ரன்ஸை பற்றின இடம். இந்த இடத்துல தான் அவங்கள டெவலப் பண்ணுவாங்க. இவர் யாருன்னா இவர் தான் சிசில், மேஜிக் ப்ரொஃபஸர். பட் ஆனால் உங்களை மாதிரி டியூக் ஆக்னஸ் இந்த இடத்துக்கு வந்தால் அப்புறம் நாங்கள் எல்லாரும் அஃபெக்ட் ஆகி தான் ஆகணும். நீங்கள் இந்த இடத்துக்கு ஒரு பேரண்ட்டாக உங்கள் பையன் பண்ண தப்புக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்காக இங்கே வந்திருந்தீங்கன்னா அப்போ சரி. பட் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த பேர் ஊர் ஃபேமிலி நேம் மாற்றுறதெல்லாம் அந்த பையனோட தப்பு மட்டுமே இந்த இடத்துல இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஹெட் மாஸ்டர் உடனே, ப்ரொஃபஸர் சிசில் தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. பட் ஆனால் நீங்கள் எந்த ஒரு விஷயமே பேசாமல் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னாக்க அது இங்கே இருக்கிற எல்லாரோட பொசிஷனையும் டிஃபிகல்ட் ஆகுது. உடனே இந்த ஈக்விட்டி ப்ரொஃபஸரும் சிசில் கூட சேர்ந்துக்கிறான். ஹெட் மாஸ்டர் நான் வந்துட்டு ப்ரொஃபஸர் சிசிலோட ஒத்துக்கிறேன். டியூக் ஆக்னஸ் மாதிரியான ஒரு ஆள் இங்கே வந்ததுனால நம்ம எடுத்த டிசிஷன் மாற போகிறது கிடையாது. கரெக்டாக? ஸ்டென் ஃபேமிலி ஹெட் ஒன்று, அந்த ஆக்சியா சர்க்கிள் என்னோட பையனை ஹராஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உன் வாயை மூடிட்டு கம்முன்னு இருந்த. இப்போ திடீர்னு அட்மாஸ்பியர் உன் சைடுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னொடனே நீ இப்போ பேசுறியா? மாற்றி மாற்றி பேசுறல நீ ஈக்விட்டி ப்ரொஃபஸர். இவன் வாயை மூட்டிட்டு கம்முன்னு ஆயிடுறான். டியூக் ஆக்னஸ் சொன்னேன், எனக்கு தெரிஞ்சு இங்கே ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒன்றும் இந்த இன்சிடெண்ட்டை மூடி மறைக்கிறதுக்காக இங்கே வரல. அப்போது டியூக் எதுக்காக நீங்கள் இங்கே வந்தீங்கிற காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா? நான் இங்கே எதுக்காக வந்தேன்னா என் பையன் வந்துட்டு ஹவுஸ் 10ஓட ஃபேமிலியை பற்றி ஏதோ தப்பாக சொல்லிட்டான்னு கேள்விப்பட்டேன். அதனால தான் கவுண்ட் ஆரி ஸ்டென் ஃபேமிலி ஹெட்டுக்கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு இங்கே வந்தேன். பட் ஆனால் ஸ்டென் ஃபேமிலி ஹெட்டு அகாடமிக்கு போயிட்டுருக்காருன்னு தெரிஞ்ச உடனே ஏதாச்சும் ஜோஸ்வாக்கு பிரச்சனை கொடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு இங்கே அவசர அவசரமாக வந்து சேர்ந்தேன். டியூக் ஆக்னஸ் நான் இன்னும் உங்களோட பையனை மன்னிக்கலை. உங்கள் பையன் சொன்னதுக்கு அவன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிற அளவுக்கு அவன்கிட்ட ஸ்கில் இல்லைன்னா இதை நான் அப்படியே சும்மா விட்டுட்டு தட மாட்டேன். அரி நீ ஜோசோவை பார்த்தீங்கன்னா நீயும் உன் மனசை மாற்றிப்ப. கண்டிப்பாக சர்ப்ரைஸ் ஆகிடுவேன். டியூக் நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்ததுன்னா அப்போ நான் அதுக்கு ரொம்பவும் ஆவலோட எதிர்பார்த்துருக்கேன். டியூக் ஒன்று, அப்போது நான் இந்த மாதிரி பேரையும் ஃபேமிலி நேமையும் மாற்றி என் பையனை இந்த அகாடமியில் சேர்த்தது இந்த அகாடமிக்கே ரொம்ப பெரிய ப்ராப்ளம்னா எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஜோசா இந்த பனிஷ்மெண்ட்டை ஏற்றுட்டு இந்த அகாடமிலேருந்து வெளில போகிறது. அதை கேட்டு இவங்க எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. கட் பண்ணி இந்த சைடு கட்டுறாங்க. நம்ம ஹீரோ அன்றைக்கி நைட்டு போட்ட சண்டேயில் டயர்டாகி மயக்கமாகி அப்படியே விழுந்துட்டான்.
எந்திரிக்க பார்க்குறான். பட் ஆனால் எந்திரிக்கவே முடியல. பாடியில் துளி கூட தெம்பு இல்லை. ஜாக் ஸ்டெரோப்ஸ், நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அந்த ஜாக் பையில இந்த உடம்ப வச்சு கொள்ளுவேன்னு. நான் மட்டும் இல்லை, அவனை பேட்டில் ஃபீல்டில் சந்திச்சிருந்தேன்னா ஒரு மாஸ்டர் ரேங்க் அளவுக்கான ஆப்போனன்ட் அவன் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு பின்னாடி செமையாக வலிக்குது. திரும்ப அங்கேயே படுத்துறான் ஹீரோ. இது என்ன விதமான பெயின் இது, இவ்வளோ கொடூரமாக இருக்கு. லூகியாவனே, ஜோசா அழுவாம தயவு செஞ்சு கொஞ்சம் தெம்பா இருக்கியா? லூகியா இப்போ எப்படி இருக்கு ஜோசா? இப்போ பரவாயில்லையா? ஆமாம், இப்போ திடீர்னு என் உடம்புல இந்த வலியெல்லாம் கொஞ்சம் போன மாதிரி இருக்கு. அதுவும் இல்லாமல் இப்போ என் கையும் கொஞ்சம் பெருசான மாதிரி இருக்கு, என் ஷோல்டரும் கொஞ்சம் பெருசான மாதிரி இருக்கு. ஒருவேளை லூகியா இதுதான் புருண்டோவோட பவர் குரோத்தா? லூகியாமோ, ஆமாம் ஜோசா, கரெக்டு தான். நானா கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. இப்போக்கி எதனால உனக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னா, இன்னொரு ஜெனிசிஸ் ஸ்டோன் கிளட்டனி வந்துட்டு உன்னோட growth பவரை ஆக்சலரேட் பண்ணியிருக்கு, அதனால தான். ஆனால் அதுக்காக நீ வந்துட்டு சீக்கிரமாக வளர்ந்து தாத்தாவாயிட மாட்டேன். அப்பாடா லூகியா, இப்போதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஜோசா கவலைப்படாத, புருண்டோட பவர் growth அது யூஸ் பண்ணுறதுனால அந்த யூஸரோட பாடியில் உள்ள பவர் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு மட்டும்தான் பாடியை growth பண்ணும். என்ன சொல்கிற லூகியா, அது உண்மையிலே பாசிபிளா? ஆமாம் ஜோசா, 5 வருஷம், இன்னும் 5 வருஷத்தில் உன் பாடி கம்ப்ளீட்டாக வளர்ந்துடும். அதனால உன் பாடி growth ஆகிற அளவுக்கு நீ நல்லா பார்த்துக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் ஜோஸ்வா, நீ அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். புரூட்டோ வந்துட்டு அந்த ஜாக் பாய்கிட்ட இருந்த பவர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிச்சின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீ இப்படி திடீர்னு வளர்ந்ததுக்கு காரணம் இதுவாக தான் இருக்கணும். காய்ஸ், இங்கே வந்துட்டு அந்த ப்ரிமோடியல் ஸ்டோனை தான் ஜெனிசிஸ் ஸ்டோன்னு மாற்றிட்டாங்க. நான் ஜெனிசிஸ் ஸ்டோன்னே வச்சுக்கிறேன், அது கொஞ்சம் வார்த்தையில் சொல்ல கஷ்டமாக இருக்குது. ஆமாம் ஜோஸ்வா, நீ அதை வந்துட்டு புரூண்டோ கிறிஸ்டல்னே சொல்லலாம். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே இந்த ஜெனிசிஸ் ஸ்டோன்லாம் ஒரு காட்ஸோட ஐட்டம் தான். அதனால ஹியூமன்ஸாலெல்லாம் இந்த பவரை அவங்களால ஃபுல்லாக ஏற்றுக்க முடியாது. சொல்லப்போனால் நீ அதுக்கு நன்றி தான் சொல்லணும். அதனால உன்னோட கர்ஸ் இப்போக்கி வந்துட்டு தேவை கிடையாது. நீ ஃபஸ்ட்டு அதை யூஸ் பண்ணணுன்னா உனக்கு மினிமம் மாஸ்டர் ரேங்க் அளவுக்காச்சும் நீ இருந்தாகணும். பட் ஆனால் அது எதுவுமே இப்போ தேவை கிடையாது. அது எல்லாத்துக்கும் எனக்கு தான் நீ நன்றி சொல்லி ஆகணும். ஹீரோனே ஷாக் ஆயிடுறான். என்னோட கர்ஸா, அந்த டிமோனிக் எனர்ஜியும் ஹோலி பவரும் சண்டை போட்டுகிட்டே இருக்குமே, அது எனக்கு ஒரு பாய்சன் மாதிரி, அது போயிட்டா? என்ன சொல்கிற லூகியா? உண்மையை சொல்லு, நீ யார் லூகியா? ஜோசா உண்மையை சொல்லு, நான் ஆன்சர் சொன்னேன்னா நீ ரிக்ரெட் பண்ண மாட்டீல? என்ன சொல்கிற லூகியா? நான் என்ன கேட்குறேன்னா ஜோசா, என்னோட ஐடென்டிட்டி தெரிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு நீ அதோட வெயிட்டை தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். இங்கே நான் உன்னோட வெயிட்டை தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லை லூகியா. நீ யாருங்கிற ஐடென்டிட்டி தெரியாமல் இதுக்கப்புறமேலுக்கு என்னோட பிளானில் உன்னை நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். என்ன சொல்கிற ஜோசா, நீ என்னை யூஸ் பண்ண மாட்டியா? லூகியா, கிரேட் பவர் எப்போயுமே அதுக்கு ஈக்குவலான ப்ரைஸோடு இருக்கும். உன்னோட கோல் என்ன, உன்னோட ஐடென்டிட்டி என்னன்னு தெரியாத உன்ன மாதிரி ஒரு ஈவில் ஐட்டம்னு தெரிஞ்சும் நான் எப்படி உன்னை யூஸ் பண்ணுவேன்? லூகியா உடனே காண்டாயிடுது. என்னோட நல்ல எண்ணத்தை நீ இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு என்னை ஈவில்னு நினச்சிக்கிட்டீல, கடைசியில நீ ஒரு ஹியூமனோட உண்மையான புத்தி என்னங்கிறத காட்டிட்டீல. நீ அவ்வளோ ஆர்வமாக இருக்கீன்னா நானே சொல்கிறேன், இந்த உலகத்திலேயே கிரேட்டர் அண்ட் ஸ்மார்ட்டர் பீயிங்னா அது நான் தான் லூகியா. ஹீரோனா கண்டுக்காம முதல்ல போய் உன்னை தூக்கி தூரத்தில் விட்டேறியணும். ஜோசா நில்லு, நானும் வரேன்னு இது பின்னாடியே நிற்கிது. ஜோசா, நீ என்னை யூஸ் பண்ணுறியோ பண்ணலையோ, பட் ஆனால் நம்ம 2 பேருக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது. என்ன கான்ட்ராக்ட் லூகியா? ஜோசா, அந்த கான்ட்ராக்ட் உனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த கான்ட்ராக்ட் நமக்குள்ளே இருக்குது. நீ வேணான்னு உன் வாயால் சொன்னால் கூட அந்த கான்ட்ராக்ட் இருக்கும். என்ன சொல்கிற லூகியா? என்னோட ஓன் வில்லு மூலியமாக அந்த கான்ட்ராக்டை நான் வேலிடேட் பண்ணனா? ஆமாம் ஜோசா, நம்ம கான்ட்ராக்ட் நீ பாஸ்ட்டுக்கு வந்ததுலேருந்தே வேலிடேட் ஆகிடுச்சு. கட் பண்ணி இந்த சைடு ஆம்ப்ரூ வந்துட்டு அக்ரீஸ் கிட்ட கேட்குறான், என்ன நீ மறுபடியும் ஓட போறியா இங்கேருந்து? ஆம்ப்ரூ, என்ன பேசிகிட்டு இருக்க நீ? உன் வேலையை பார்த்துட்டு நீ பாட்டுக்கு போயிட்டுரு. திடீர்னு என்கிட்ட வந்து என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க. அக்ரீஸ், இதே மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா ஜோசா டியூக் ஆக்னஸோட பையனாக இருந்தாலுமே உன்னோட அண்ணன் மாதிரியே அவனையும் இந்த அகாடமியை விட்டு வெளில துரத்த போகிறாங்க. நான் கேள்விப்பட்டேன் அக்ரீஸ், ஜோசா வந்துட்டு உன்னோட காப்பாற்றுறதுக்காக தான் அவனோட உண்மையான ஐடென்டிட்டியே வெளில சொன்னான்னு. அப்படி இருக்கும்போது அவன் பண்ணதை நீ இந்த மாதிரி அவனை ரிக்ரெட் பண்ண வைக்க போறியா? இனிமேல் இந்த அகாடமியில் அந்த ஆர்கியா சர்க்கிளும் கிடையவே கிடையாது. ஆம்ப்ரூ, நீ இந்த மாதிரி எந்த கவலையுமே பேசாததுக்கு காரணம் உனக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியும்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கியா? ஆம்ப்ரூ, நீ கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காத. என் அண்ணனை இந்த அகாடமிலேருந்து துரத்தி விட்டதுக்கு நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னு நீ அது தெரியும்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காத. அந்த மாதிரி ஒரு அப்சல்யூட் பவர் முன்னாடி எப்படி நான் ஹெல்ப்லெஸ்ஸே இல்லாமல் இருந்தேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு கத்திட்டு அழுவ ஆரம்பிச்சிடறான் அக்ரீஸ். அக்ரீஸ், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே நான் உன்னை பார்த்து அந்த அளவுக்கு ஜலஸாக இருந்திருக்கேன். என்ன சொல்கிற ஆம்ப்ரூ? சொல்லப்போனால் என்னோட அண்ணன் இந்த மற்ற ஹவுஸ் ஃபேமிலி சில்ட்ரன்ஸ் மாதிரி தான். நான் கொஞ்சோண்டு டேலண்ட் அதிகமாக இருந்ததுனால எப்போல்லாம் அவன் என்னை பார்க்குறானோ அவனோட ஹையர் பொசிஷன் அவனை விட்டு போயிடக்கூடாதுன்னு என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பான். பட் ஆனால் உன்னோட அண்ணன் சிம்சு ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டு. உன் அண்ணன் மாதிரி அவ்வளோ பேர் கிடையாது இந்த காண்டினென்ட்டில். ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் 2 பேரும் அண்ணன் தம்பிங்கிறதுனால லவ் வச்சிட மாட்டாங்க, ஐ மீன் பாசமாக இருந்துட மாட்டாங்க. உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
உன் அண்ணன் அவ்வளோ பிரச்சனை இருந்தும் அவனை துரத்தி விட்டோம், ஏன் அவன் அமைதியாக இருந்தான்னு. ஏன்னா அவன் உனக்கும் பிரச்சனை கொடுத்துடக்கூடாதுன்னு நினச்சான். எனக்கு உன்னை பார்க்கும்போதெல்லாம் ரொம்பவும் பொறாமையாக இருக்கும். ஏன்னா வெளில ப்ரௌடாக சொல்லிக்கிற மாதிரியான ஒரு அண்ணன் உனக்கு இருக்கான். தயவு செஞ்சு உன் அண்ணனை அவமானப்படுத்தாம இந்த தடவையாச்சும் எய்த்து நில்லு. உன் அண்ணனை பெருமைப்பட வை. உன் ஃப்ரெண்டு ஜோசாவுக்கும் நீ பெருமைப்பட வச்சு தான் ஆகணும். ஃப்ரெண்டா? ஆமாம் ஃப்ரெண்டு. அமுரு, ரொம்ப ரொம்ப நன்றி. நீ இப்போ என்கிட்ட பேசினோடனே தான் எனக்கு ஒரு சூப்பரான ஐடியா கிடச்சிருக்கு. இங்கே ஸ்டென் ஃபேமிலி ஹெட் டியூக்கு கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, ஆக்னஸ் உன்னோட பையன் இந்த மாதிரி இந்த அகாடமியை விட்டு போகிறது உனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு சொன்னது எனக்கு ரொம்பவுமே சர்ப்ரைசிங்காக இருந்தது. கண்டிப்பாக இதுக்கு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காரணம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீ சொன்னதுக்கு அப்புறமேலுக்கு அந்த ப்ரொஃபஸரோட மூஞ்செல்லாம் பார்க்கணுமே, செம காமெடியாக இருந்தது. ஆக்னஸ், அந்த அகாடமியில் இருக்கிற அந்த ஃபாக்ஸு உன்னோட பையன் ஜோஸ்வாவை அகாடமியில் விட்டு வெளில அனுப்பிட்டானா என்ன பண்ணுவேன்? நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, அந்த பையன் வந்துட்டு உன்னோட லெஜிமேட் சைல்டு இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அப்போது உன் வீட்டுக்கே அவனை கூப்பிட்டுக்க போறியா? ஸ்டென், என் வீட்டுக்கு போகிறது மட்டும் அவனுக்கு இருக்கிற ஆப்ஷன் இல்லை. இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, எம்பரரே அவனை வந்துட்டு ராயல் நைன்ஸில் என்ரோல் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருக்காரு. ஓ, எம்பரரா? பாரு, இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே. பட் ஆனால் ஸ்டென், அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, நீ இந்த மாதிரி ரிலாக்ஸாக இருக்கிறது ஓகேவா? ஏன்னா உன்னை எம்பரர் வந்துட்டு ஷாலோ எம்பையருக்கு போக சொல்லி ஆர்டர் போட்டிருக்காருல. எனக்கு இங்கேயும் முடிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறமேலுக்கு போகலான்னு இருக்கேன். ஸ்டென் ஒன்று, யாரோட பையனோ என்னோட ஃபேமிலி ஸ்வாட்மேன்ஷிப்பை தப்பாக பேசுனதுனால என் ஃபேமிலி ஹானரை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காண்டி தான் அவ்வளோ ஷெட்யூல்லையும் நான் இங்கே வந்திருக்கேன். டியூக் ஒன்று, ஐயோ அது நம்ம தானா? அது சரி டியூக் ஆக்னஸ், அந்த ப்ராப்ளமை அப்படியே அந்தாண்ட வச்சுட்டு இப்போ என்னால் உன்னை பார்க்க முடிஞ்சதில்ல. நீ கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் த்ரோனில் என்ன நடந்ததுன்னு. ஆமாம் ஸ்டென், ஷாலோ எம்பையர் ரொம்பவுமே குயிக்காக ஆக்ட் ஆகிட்டாங்க. ஆமாம் ஆக்னஸ், அந்த த்ரேனோட கிங் இறந்த உடனே ஷாலோ எம்பையர் அவங்களோட ப்ரௌடு மாஸ்டரான டியூக் ஆல்ட்மாஸ் அனுப்பி வச்சுருக்காங்க. அவர் கூட கிட்டத்தட்ட 200 சோல்ஜர்ஸும் போயிட்டுருக்காங்க. பட் ஆனால் யார் நினச்சி பார்த்தா இந்த மாதிரி கிங்கை இறந்த ஒரு கண்ட்ரி இவ்வளோ பெரிய அடியை கொடுப்பாங்க ஷாலோ எம்பையருக்குன்னு. த்ரேனுக்கும் ஷாலோ எம்பையர் டியூக் ஆல்ட்மாஸ்க்கும் நடந்த அந்த சண்டையில் ஊருப்பட்ட பேர் காயப்பட்டாங்க. முக்கியமாக டியூக் ஆல்ட்மாஸ் ரொம்பவுமே காயப்பட்டார். ஸ்டென், நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரியல. த்ரேன் ஆர்மி வெறும் 50,000 சோல்ஜர்ஸ் தான் இருக்குது அவங்கள்ட்ட மொத்தமாகவே. அதுவும் இல்லாமல் அவங்கள்ட்ட மாஸ்டர் ரேங்க் நைட்டு யாருமே கிடையாது. அதுவும் டியூக் ஆல்ட்மாஸ் அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆள் அந்த சைடு யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இது எப்படி நடந்தது? ஆக்னஸ், ஒரு ஆள் அங்கே ஒரே ஒருத்தன் மட்டிலும் மாஸ்டர் ரேங்க் அளவுக்கு போயிருக்கான் அந்த த்ரேனில். ஸ்டென், இதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆமாம் ஆக்னஸ், நீ கரெக்டாக கெஸ் பண்ணிட்ட. ஷாலோ எம்பையரோட அந்த சோல்ஜர் ஆர்மியை தடுக்கிறதுக்கு எதிராக நின்ன ஒரே ஒரு ஆள்னா அது நைட் உருவிஸ் தான். கட் பண்ணி இந்த சைடு ஹீரோ கட்டுறாங்க. ஹீரோ வெளில வா வெளில வான்னு கத்திட்டு இருக்கான். வெளில வான்னு சொன்னேன், காக்கா கூட பறக்க மாட்டேங்குது. ஹீரோ மட்டும் இங்கே தனியாக நின்று கத்திட்டு இருக்கான். அந்த லூக்கியா பயல அவன் என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டு அப்படியே தூங்க போயிட்டான். என்ன சொன்னான் அவன்? டிமோனிக் காடோட ஆர்டிஃபேக்ட் லூக்கியான்னு தானே சொன்னான். அப்போது இது அவனோட வெப்பன் தானே? ஐ மீன் டிமோனிக் காடோட வெப்பன் தானே இது? டிமோனிக் கிங்க்லேயே பீக்காக இருக்கிறவங்கள தான் டிமோனிக் காடுன்னு சொல்லுவாங்க. அவங்களோட காம்பட் பவர்லாம் இந்த காண்டினென்ட் இல்லை, இந்த மொத்த உலகத்துலேயுமே அதிகமானது அவங்களோட தான் இருக்கும். அட்லீஸ்ட் டிராகன் லார்டை விட அதிக பவர் இருக்கும் அவங்கக்கிட்ட. ஆமாம் கரெக்டு தான். இது காடோட பவர் இல்லைன்னா அப்புறம் நேற்று நைட்டு நடந்த மிராக்கில் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? ஓ, நீ இங்கே இருக்கியா அப்படின்னு பின்னாலேருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. பார்த்தா அகாடமியில் இருந்த எல்லா பசங்களும் ஹீரோ பார்த்து ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஜோசா, நீ இங்கே தான் இருக்கியா? நான் வாங்கலை, அகாடமி ஃபுல்லாக தேடிட்டு இருக்கோம். இக்காரிஸ், அக்ரித், நீங்கள் 2 பேரும் இங்கே. டேய் ஜோசா, நீ என்னடா இங்கே இப்படி நின்றுட்டு இருக்க? உனக்காக இங்கே அகாடமியை பைத்தியகாரத்தனமாக கத்திட்டு கிடக்காங்க. அக்ரித், என்ன சொல்கிற? என்ன விஷயம்? ஜோஸ்வா, இதுக்கு மேலே நாங்கள் எங்கேயும் ஓட போகிறது கிடையாது. நாங்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கதே அதுக்காக தான். இக்காரிஸ், என்ன சொல்கிற? இங்கேருந்து ஓட போகிறது கிடையாது, இங்கே எல்லாரும் ஒரே மாதிரி திங்க் பண்ணி இங்கே வந்து நிற்கிறீங்க. எனக்கு ஒன்றும் புரியலை. என்ன சொல்கிற ஜோசா? இன்னுமா உனக்கு புரியலை? நாங்கள் எல்லாரும் அகாடமி உனக்கு எதிராக எடுத்துருக்கிற பனிஷ்மெண்ட்டை வேணான்னு சொல்கிறதுக்காக தான் இங்கே ஒன்று சேர்ந்துருக்கோம். நாங்கள் எல்லாரும் ஒரு பெட்டிஷன் போட போகிறோம். உன்னை இந்த அகாடமியை விட்டு நீக்க போகிறத கூடாதுன்னு சொல்லி ஒரு பெட்டிஷன். ஜோசா, உனக்கு எதிராக பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்லியிருக்கிறது ஆக்சியா சர்க்கிளில் இருக்கிற 100 பேர் மட்டும்தான். பட் ஆனால் அதை தவிர மிச்சம் இருக்கிற எல்லாருமே உன் சைடு இருக்கிற சப்போர்ட்டர்ஸ் தான். என்ன சொல்கிற இக்காரிஸ்? நீங்கள் எல்லாரும் இங்கே வந்து நிற்கிறது எனக்காகவா? அக்ரித் ஒன்று, என்ன ஜோசா கண்ணிலேருந்து தண்ணி வருது போல இருக்கு, என்ன ஃபீலிங்ஸா? யாரா சொன்னா நான் அழுவுறேன்னு? இக்காரி சொன்னேன். ஜோசா, சில நேரத்தில் நீ அழுவலாம், உன் கண்ணீரை நான் துடைக்கிறேன். இவங்க 2 பேருக்கு வேற அப்பப்போ ஏதாச்சும் ஒரு ஃபீலிங்ஸ் வர்ற மாதிரியே பேசிக்கிறாங்க. இங்கே ஒருத்தன் கத்திட்டு இருக்கான். யாருன்னா அந்த ஈக்விட்டி ப்ரொஃபஸர் தான். ஹெட் மாஸ்டர், எதனால நீங்கள் இன்னும் ஜோசாவை இந்த அகாடமியில் வச்சிருக்கீங்க? நம்மளுக்கு எதிராக இருக்கிறது வேணா டியூக் ஆக்னஸோட பையனாக இருக்கலாம். பட் ஆனால் அவனுக்கு எதிராக இருக்கிறது 12 முக்கியமான ஃபேமிலியில் 3 ஃபேமிலி பையங்க. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம கண்டிப்பாக எந்த சைடு ராங்கோ அந்த சைடு நிற்கவே கூடாது, ரைட்டான சைடு தான் இருக்கணும்.
இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணீங்கன்னாக்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் ஹெட் மாஸ்டரை பிரைம் மினிஸ்டர் ஆக்கிடுவோன்னு சொல்கிறாங்க. மார்கஸ் வில்லாவும் மார்கஸ் குரோம்பலும் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஈக்விட்டி ப்ரொஃபஸர், எனக்கு புரியுது மார்கஸ் வில்லா எதனால எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னு. பட் ஆனால் ஏன் குரோம்பல் எனக்கு சப்போர்ட் பண்ணும்? ஹெட் மாஸ்டர், அது எதனாலனா குரோம்பலுக்கும் டியூக் பாயிண்டருக்கும் கொஞ்சம் நாளாக டெரிட்டரி ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக மெர்சனரி கிங் வேறு குரோம்பல் சைடு எடுத்துருக்கிறதுனால மார்கஸ் குரோம்பல் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா டியூக் பாயிண்டரோட பொண் சியல் வந்துட்டு டியூக் ஆக்னஸ் கிட்ட நேரடியாகவே அனுப்பி வச்சுருந்துருக்காங்களாம். என்ன சொல்கிறீங்க ஈக்விட்டி ப்ரொஃபஸர்? டியூக் ஆக்னஸ் கிட்ட ஹெல்ப்புக்காக பாயிண்டர் ஃபேமிலி பொண்ணு அனுப்பியிருக்காங்களா? ஆமாம் ஹெட் மாஸ்டர், நம்ம இதை மட்டும் கரெக்டாக பண்ணோம்னா டியூக் ஆக்னஸ் அவரோட வேலையில் கரெக்டாக இருப்பார், நம்ம சைடு வரமாட்டார். ஹெட் மாஸ்டர், நீங்கள் வேறு எதை பற்றியாச்சும் கவலைப்படுறீங்கனாக்க அதை என்கிட்ட விட்டுருங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே பெட்டிஷன் சப்மிட் பண்ணியிருக்காங்க ஜோசுவாக்கு எதிராக அப்படின்னு இவன் பேசிட்டே இருக்கும்போது ஹெட் மாஸ்டர் கிட்ட ஒருத்தன் திடீர்னு கதவை வந்து ஒரு பெரிய பிரச்சனைன்னு கத்திட்டு இருக்கான். ஹெட் மாஸ்டர் உடனே என்ன பிரச்சனை? அது என்னன்னா ஹெட் மாஸ்டர், இருக்கிற எல்லா பசங்களும் ஒன்றா சேர்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து கண்ணால் நீங்களே பார்க்கணும். ஹெட் மாஸ்டர், நான் தான் சொன்னல எப்படி இது போகுதுன்னு பாருங்க. 12 முக்கியமான ஃபேமிலியை எதிர்த்துக்கிட்டா இந்த மாதிரி தான் நடக்கும். ஏன்னா இங்கே இருக்கிற முக்காவாசி ஃபேமிலி பசங்க கீழே உள்ள ஆளுங்க தான். அதனால அவங்க சர்வே ஆகணும்னா அந்த 12 ஃபேமிலி மெம்பர்ஸ் பசங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் பண்ணி ஆகணும். இதை நீங்கள் இப்படி கூட வச்சுக்கலாம், ஈவில் ஜோஸ்வாவை ஜஸ்டிஸ் வெளில துரத்துதுன்னு. சரி வாங்க அந்த ப்ரொட்டஸ்ட்டை நம்மளே நம்ம கண்ணால் பார்ப்போம். பட் ஆனால் ப்ரொஃபஸர் ஈக்விட்டி, நீங்கள் சொன்னதுக்கு இது அப்படியே ஆப்போசிட். அவங்க எல்லாரும் ஜோஸ்வாவை வெளில துரத்தணும்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணல. அப்புறம் அவங்க எல்லாரும் அந்த ஆக்சியா சர்க்கிளை அகாடமிலேருந்து போக சொல்லி ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஆக்சியா சர்க்கிளை டிஸ்பேண்ட் பண்ணுங்கன்னு ப்ரொட்டஸ்ட்டில் கத்திட்டு இருக்கானுங்க. நட்டாஷாவனே, எனக்கு மட்டிலும் மேஜிக் ஒழுங்காக எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சதுன்னா இவங்க எல்லாரையும் இந்த இடத்துலேருந்தே ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத மாதிரி அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த கிராக் ஒன்னே, ப்ரொஃபஸர் இந்த சுச்சுவேஷனை நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ண போறீங்க? இந்த ஈக்விட்டி ப்ரொஃபஸர் உடனே, கவலைப்படாதீங்க, இந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாத்தையும் நான் சீக்கிரமாகவே அனுப்பி வச்சிடறேன். ஆமாம் ப்ரொஃபஸர் ஈக்வாட்டி, சீக்கிரமாக இதை முடிங்க, சீக்கிரமாக இந்த ஆக்சியா சர்க்கிளை மொத்தமாக ஒழிச்சு கட்டுங்க. பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு ப்ரொஃபஸர் கெயின் கூட வந்துட்டு இருக்கான். ஏன்னா உங்களோட ஆக்ஷனுக்கு நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டே ஆகணும். ப்ரொஃபஸர் கெயின், என்ன சொல்கிறீங்க? ரெஸ்பான்சிபிலிட்டியா? எனக்கு தெரியல நீங்கள் எதை என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க சொல்கிறீங்கன்னு. பட் ஆனால் அரக்சியா சர்க்கிளை டிஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட் இருக்குது? ஈக்விட்டி ப்ரொஃபஸர், உங்களுக்கு தெரியாத மாதிரி ஒன்று நடிக்காதீங்க. அந்த சர்க்கிள்னால ஒரு பையனோட வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு. அது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம எல்லாரும் கண்டுக்காமல் இருந்தது தான். இந்த தடவையாச்சும் இதை நம்ம மாற்றியே ஆகணும். ப்ரொஃபஸர் கெயின், உங்கள்கிட்ட அதுக்கான சாலிட் எவிடன்ஸ் கிடையாது, அதனால மற்ற ப்ரொஃபஸர் முன்னாடி அவமானப்படாதீங்க. யார் சொன்ன என்கிட்ட எவிடன்ஸ் கிடையாதுன்னு? நான் தான் அதுக்கு எவிடன்ஸ். அந்த பையன் சிமியூ, அவனோட வாழ்க்கை என் கண்ணு முன்னாடியே தான் நாசமாக போச்சு. அதுக்கு காரணம் இந்த அரக்சியா சர்க்கிள் தான். ப்ரொஃபஸர் கெயின், அந்த விஷயம் தெரிஞ்சு நீங்கள் அமைதியாக தான் இருந்தீங்க, இப்போ என்னமோ ஏதோ நல்லவ மாதிரி பேசுகிறீங்க. ஹீரோ அண்ணே, என்னடா காமெடி பண்ணுற? அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஒன்றை மாதிரி ஒரு ஓனாய் பேசக்கூடாது. நான் என்னோட பேரையும் ஃபேமிலி நேமையும் மாற்றினதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்துக்கிறேன். பட் ஆனால் இங்கே நடக்கிற இந்த அசிங்கத்தை எல்லாத்தையும் போகிறதுக்கு முன்னாடி மொத்தமாக வலிச்சு கட்டிட்டு தான் போவேன். இந்த கிராக் பையில வண்ணே, நான் கேள்விப்பட்டேன் நீ வந்துட்டு ஒரு கான்க பையனோட பையனாமே. நீ இந்த அகாடமியை விட்டு போனால் உன்னை ஒரு குப்பை மாதிரில ட்ரீட் பண்ணுவாங்க எல்லாரும். நான் எதனால் அப்படி சொல்கிறேன்னா, இந்த பயலோட வேலையெல்லாம் டியூக் ஆக்னஸ் அப்படியே சும்மா விட்டுட்டு இருக்க மாட்டார். நீ உண்மையிலேயே உன்னோட ஃபேமிலியோட ஆனரை பற்றி கவலைப்படுறீன்னா உன் ஃபேமிலி நேமை கெடுக்காத மாதிரி எந்த ஒரு வேலையுமே பண்ணாத. என்னடா சொல்கிற? ஃபேமிலி ஹானரா? நான் இப்போ பண்ணது எதுவுமே ஆக்னஸ்ங்கிற பேருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. டேய் ஜோஸ்வா, என்ன சொல்கிற நீ? உன்னோட ஃபேமிலிக்கு பிரச்சனை கொண்டு வந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல வரியா? டேய் கார்க், நான் என்ன சொன்னேன்னா ஆக்னஸ்க்கும் இந்த மேட்ருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாதுன்னு சொன்னேன். நான் இங்கே இந்த மேட்டரில் யாரெல்லாம் முக்கியமான ஆளுங்களோ அவங்களாம் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு சொல்ல வரேன். நட்டாஷா, கார்க், அப்புறம் வெரன், உங்கள் 3 பேருக்கும் மெயினாக நீங்கள் பண்ண வேலைக்கெல்லாம் என்ன பலனுங்கிறத காட்டுறேன். ஹீரோ அனுப்பின கில்லிங் இன்டர்னில் இவன் உடம்பே நடுங்குது. ஏய் ஜோசா, நீ என்னை ஏதாச்சும் பண்ணினாக்கா என்னோட ஃபேமிலி நின்று பார்த்துட்டு இருக்குன்னு நினச்சியா? இவன் ஒன்று, ஹெட் மாஸ்டர், இப்போ இதை நம்ம அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்க போகிறோமா சும்மா? ப்ரொஃபஸர் ஈக்வாட்டி, ப்ரொஃபஸர் கெயின் சொன்னது கரெக்டு தான். என்ன சொல்கிறீங்க ஹெட் மாஸ்டர்? இந்த பசங்களோட எதிர்காலத்தை முடிவு பண்ணுற இந்த இடத்துல அந்த மாதிரி ஒன்று நடந்தது தப்பு தான். பட் ஆனால் இது ரொம்பவும் லேட் ஆகலை, நம்ம இப்போ கூட மாறலாம். ஹெட் மாஸ்டர், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்த ஹெட் மாஸ்டர் பொசிஷன் அதோட போயிடும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண பிரைம் மினிஸ்டர் பொசிஷனும் போயிடும். ஈக்விட்டி ப்ரொஃபஸர், அதெல்லாம் இப்போ ரொம்ப முக்கியமா? என்ன பொசிஷனில் இருக்கோங்கிறது முக்கியம் இல்லை, எந்த பொசிஷனில் இருந்தாலும் அதை எவ்வளோ நல்லா பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். இந்த கார்க் பையனே, ஹெட் மாஸ்டர் நீங்கள் சொல்கிறது தப்பு. எது முக்கியம்னா பவர்ஃபுல்லான பொசிஷனில் இருக்கிறது தான். இதோ நமக்கு முன்னாடி இருக்கானே இந்த ஜோஸ்வா, இவனுக்கு வேணா இந்த காண்டினென்ட்லேயே இல்லை இந்த வேர்ல்ட்லேயே இருக்கிற டேலண்ட் இருக்கலாம். பட் ஆனால்
அவன் ஒரு கான்கம்பைனோட பையன்தான். அவனால எப்பயுமே ஹையரா மாறவே முடியாது ஆக்னஸ் ஃபேமிலிக்கு. ஏன்னா பெபிள் இருக்கான் ஹையரா, அவன் தான் லெஜிமேட் சன். உடனே ஒரு வாய்ஸ் வருது, பெபிள் ஒன்றும் ஆக்னஸ் ஃபேமிலியோட ஹையர் கிடையாது, ஏன்னா இப்போதைக்கு அது கொஞ்சம் பிரச்சனை தான். ஆனால் நான் என்னால் எப்போ வேணா என்னோட டிசிஷனை மாற்றிக்க முடியும்னு பார்த்தா ஸ்டென்னும் டியூக் ஆக்னஸும் வராங்க. எங்கள் ஆக்னஸ் டச்சி பிரின்சிபலே என்னன்னா, யார்கிட்ட பவரும் ஸ்கில் இருக்கோ அவங்க ஈஸியாக டாப்புக்கு வந்துடலாம். நீங்கள் இருக்கிற இடத்த மாற்றணும்னா உங்களோட ஸ்கில்லை நீங்கள் ப்ரூவ் பண்ணாலே போதும். நீயே உன் வாயால் சொன்ன ஜோசா வந்துட்டு பெபிளோட டேலண்டான ஆளுன்னு. சரி சரி, பசங்களோட பிரச்சனை அவங்களுக்குள்ளேயே ஹேண்டில் பண்ணிக்கணும், அதுதானே அகாடமி ரூல்ஸு. பட் ஆனால் நீ தேவையில்லாத வார்த்தையை விட்டு எங்கள் ஹவுஸ் ஆக்னஸ் ஃபேமிலிக்கு எதிரான எனிமையாக மாறணும்னு மட்டிலும் ஆசைப்படாத. இவன் உடனே மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், போச்சு அப்போது இவ்வளோ நேரமாக நான் பேசிகிட்டு இருந்தது எல்லாத்தையுமே ஆக்னஸ் காதில் வாங்கிட்டு தான் இருந்திருக்காரா. டேய் தம்பி, என்னால் இப்போதைக்கு உன்னை கன்வின்ஸ் பண்ண முடியுமான்னு தெரில, பட் ஆனால் நான் உனக்கு ஒரு விஷயம் மட்டிலும் சொல்கிறேன், உன் ஃபேமிலிக்கு பிரச்சனை வர்ற மாதிரியான விஷயம் எதையுமே நீ செய்யாத, புரிஞ்சுதா? ஏன்னா நீ ஒரு புத்திசாலியான பையங்கிறதுனால நான் நினைக்கிறேன் நீ இதை புரிஞ்சுப்பேன்னு. இவங்க 2 பேரும் நடுங்க ஆரம்பிச்சிடுறாங்க, புரிஞ்சுது சார்னு. அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த பையன் அமுருவையும் தேவையில்லாத டிஸ்டர்ப் பண்ணுற வேலை வச்சுக்காத. டியூக் ஒன்று, சரி இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுனால ஜோசா என்னை ஃபாலோ பண்ணி வா. ஓகே, கட் பண்ணி இந்த சைடு ஷாலோ எம்பையரோட கேபிட்டலை காட்டுறாங்க. என்ன சொல்கிறீங்க, டியூக் ஆல்ட்மாஸோட அடி ரொம்பவும் பெருசா? யுவர் மெஜஸ்டி, டியூக் ஆல்ட்மாஸோட இன்ஜுரி, ஐ மீன் பிசிக்கல் இன்ஜுரி அந்த அளவுக்கு பெருசு கிடையாது, பட் ஆனால் சைக்காலஜிக்கலாக அவர் ரொம்பவுமே பாதிக்கப்பட்டிருக்காரு. அப்போ சரி, அவனை நானே நேரடியாக பார்த்து நல்லா விசாரிக்க வேண்டியதுதான். அங்கேருந்து ஒருத்தன் வந்துக்கிட்டு, யுவர் ஹைனஸ் நம்ம ஜென்ரல் வந்துட்டு ஒருத்தனால டிஃபீட் பண்ணப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்கிறான். டியூக் ஆல்ட்மாஸ் வேணா தோத்துருக்கலாம், பட் ஆனால் திரும்ப உயிரோட நம்ம இடத்துக்கே வந்திருக்காரு. அந்த மாதிரி ஒரு ஆளை நீங்கள் போயிட்டு நல்லா விசாரிக்கணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது, ஏன்னா அவன் அதுக்கு தகுந்த ஆளே கிடையாது. இவன் யாருன்னா டியூக் ஆல்பர்ட், இவனும் இம்பீரியல் நைட்டில் ஒரு ஆள் தான். அதை கேட்டு இவனுங்க எல்லாரும் காண்டாயிடுறாங்க. யுவர் ஹைனஸ், இந்த மாதிரி சமயத்தில் இவனுங்களெல்லாம் பேச விட்டா லாய்க்கப்பட்டு வராது, இவனுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். ஆமாம் யுவர் மெஜஸ்டி, டியூக் ஆல்ட்மாஸ் கூட இவன் மட்டில் போயிருந்தானா இவ்வளோ பெரிய டிஃபீட் நமக்கு வந்திருக்கவே வந்திருக்காது. ஆல்பர்ட் ஒன்னே, யுவர் மெஜஸ்டி நம்ம எம்பையரோட கமாண்டர் எப்படி இவ்வளோ அட்வான்டேஜான ஃபைட்டில் இப்படி ஒன் சைடாக தோக்க முடியும்? நம்ம ஆர்மியோட ஸ்ட்ரென்த்தை வச்சு பார்த்தா அவங்க தான் ஒன் சைடாக தோற்று போயிருக்கணும், பட் ஆனால் அது அப்படியே ஆப்போசிட்டாக இங்கே நடந்திருக்கு. இவர் ரெக்லஸ் தனமாக 1 vs 1 டியூல் அவன் கூட போனது தான் இங்கே பெரிய பிரச்சனையே. அவன் தோத்ததுக்கு அவன் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டே ஆகணும் யுவர் ஹைனஸ். அதனால டியூக் ஆல்ட்மாஸ்க்கு நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். எம்பரருக்கு தலைவலியே வந்துடும் போல இருக்கு, ஏன்னா இவங்க இப்போ தான் தோற்று போனாங்க. இந்த மாதிரி சமயத்தில் இவங்களோட ரைவலினால கேப் கிடைக்கும் போதெல்லாம் அவனை தூக்கி போடணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்களேன்னு தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கான் இந்த ஷாலோ எம்பையரோட எம்பரர். இந்த சமயத்தில் மட்டிலும் என்னோட அண்ணன் இருந்தால் எந்த மாதிரி பண்ணியிருப்பான்? இல்லை அவனை பற்றிலாம் யோசிக்காதடா, இப்போ நான் தான் எம்பரர், எல்லாரும் அமைதியாக இருங்க. இந்த இடத்துல டியூக் ஆல்ட்மாஸோட ஃபால்ட் மட்டிலும் கிடையாது இப்போ தோத்ததுக்கு. யாருக்கு தெரியும், த்ரேனில் இந்த மாதிரி மாஸ்டர் அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் இருப்பான், அதுவும் டியூக் ஆல்ட்மாஸை விட ஸ்ட்ராங்கான ஆளா. நம்ம இப்போ தோத்ததுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, நம்மள்ட்ட கரெக்டான இன்ஃபர்மேஷன் இல்லாதது தான். அதனால இந்த தோல்விக்கான காரணம் எல்லாத்தையும் கொண்டு போய் ஒருத்தவனோட தலையில் இறக்கக்கூடாது. நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஃபியூச்சர் பேட்டிலுக்கு எந்த மாதிரியான பிளான் போடலாங்கிறத நல்லா சூப்பராக டெவலப் பண்ணுறது தான் நம்ம இப்போ பண்ண வேண்டியது. ஆல்பர்ட் ஒன்னே, யுவர் மெஜஸ்டி நம்ம ஏன் இந்த தடவை போனதை விட அதிகமான சோல்ஜர்ஸையும் ஒரு மாஸ்டருக்கு பதிலாக 2 மாஸ்டர் ஸ்வார்ட்ஸ்மேனையும் அனுப்பி வைக்கக்கூடாது? அப்படி அனுப்புனா ஒரே அட்டாக்ல அவங்கள மொத்தமாக சோழியை கட்டி முடிச்சிடலாம்ல. உடனே அந்த தாத்தா இருந்துக்கிட்டு, யுவர் மெஜஸ்டி ஆல்பர்ட் மஸ்கோட பிளானு ரொம்பவும் நடக்காத காரியம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம பண்ண ஃபர்ஸ்ட் அட்டாக்லேயே நமக்கு ரொம்ப பெரிய லாஸ். இப்போதைக்கு நம்ம மேலே மற்ற எம்பையரோட ஐஸ்லாம் இருக்குது, அதனால நம்ம யோசிக்காமல் இந்த மாதிரிலாம் மூவ் பண்ணக்கூடாது. இப்போதைக்கு நம்ம இந்த சுச்சுவேஷனை அப்சர்வ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நம்மளால் கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது எஃபெக்டிவாக பிளான் போட்டு அவங்கள தோக்கடிக்க முடியும். எம்பரர் ஒன்னே, நான் பிரைம் மினிஸ்டர் சொன்னதுக்கு ஒத்துக்கிறேன். இப்போதைக்கு த்ரெயின் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? யுவர் மெஜஸ்டி இப்போதைக்கு அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அவங்க ஒரு எம்பையர்னும் அவங்களுக்கும் நமக்கும் இருந்த பீஸ் அக்ரிமெண்ட்டை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணிட்டு அவங்க மேலே வார் தொடுத்துட்டோனோ, அதனால மற்ற எம்பையர்ஸ் எல்லாம் நம்ம மேலே வேரியாக இருக்கணும், ஐ மீன் ஒதுங்கி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் நம்மளோட டியூக் ஆல்ட்மாஸை தோக்கடிச்சதுனால அவன் ஒரு பெரிய லெஜெண்டரி மேஜிக் ஸ்வார்ட்ஸ்மேன்னு நினச்சிட்டு இருக்கான். யுவர் மெஜஸ்டி நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனைன்னு ஒருத்தன் அங்கேருந்து கத்திட்டே ஓடி வரான். இப்போ என்ன பிரச்சனை? யுவர் மெஜஸ்டி த்ரேன் வந்துட்டு ஒரு பப்ளிக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாரும் அதை கேட்டு ஷாக்காயிடுறாங்க. என்னது, த்ரேன் வந்துட்டு நம்ம ஷாலோ எம்பையரில் ஒரு இடம், ஐ மீன் ஒரு கண்ட்ரி, அப்படி இருக்கும்போது எவ்வளோ தைரியம் தான் நம்ம பர்மிஷன் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு இண்டிபெண்டான வேலையை பார்ப்பாங்க? ஒரு நிமிஷம் எல்லாரும் இருக்கீங்களா? சரி, அடுத்த கிங்கா அந்த த்ரேனோட கண்ட்ரிக்கு யார் இருக்க போகிறாமா? யுவர் மெஜஸ்டி அந்தோனி இறந்ததுக்கு அப்புறமேலுக்கு தேனோட 70th கிங்கா அந்தோனியோட பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவன் மாற போனானா? அது யாருன்னா யூரவிஸ் தான்.
ஓகே காய்ஸ், இதோட சாப்டர் 45 வரை முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி விட்டு பாருங்க. ஏதாச்சும் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, டாடா, பை பாய்.